ஹே கைஸ் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த சீரிஸோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்லாம் பார்க்கல, நான் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜின்மேன் நாள் தேவைப்படுதுன்னு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருப்பான். அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்து ஜோங், நான் ஜியானோட ஃப்ரெண்டு, எனக்கு உங்களை முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வேலை கேட்டுட்ருக்கேன். அந்த சீனை அப்படியே கட் பண்ணான். லாஸ்ட் எபிசோடில் பால் டப்பாவாக இருந்தவன் எப்படி பாய்சன் டப்பாவாக மாறணுங்கிறத பார்த்துருப்போம் இல்லையா, அதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஜோங் இப்போ ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். ஃபோனில் பேசுகிறவங்க ஜியானோட கதையை முடிக்க சொல்கிறாங்க. இவ்வளோ கொல்லணுமா அப்படின்னு சொல்லி அதுக்கும் ரெடி ஆகிடுறான் கன் எடுத்துகிட்டு. இப்போ ஜியான் கேட்டுட்ருக்கா, எதுக்கு நீ சின்ன வயசில் என்னை லாக் பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லி, உனக்கு அதை தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிகிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம், உன்னால் பேசவே முடியாத இல்லை எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் பேசுவியா அப்படின்னு சொல்லி, அதனால தான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நக்கலாக சிரிச்சிட்ருக்கான். நீ எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா என்னால் தான் நீ வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு இப்போ இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு ஒன்றும் புரியல, ரொம்ப குழப்பமாக இருக்கேல்ல, உன்னால் இமேஜின் பண்ண முடியாத விட வேறு லெவலில் ஒரு சம்பவம் தான் இங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கிறத. ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸ் பாபிலோன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் போகிறாங்க. ஜோங் அவன் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆன்லைனில் இல்லீகலாக வெப்பன் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் கொஞ்சம் கூட நம்பல. விளையாண்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஜோங்கும் சீரியஸாக, இங்கே பாரு, நான் அதை ஹேக் பண்ணி பார்த்தேன், உண்மையாலுமே வெப்பன்ஸ்லாம் சோல்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஹேக் பண்ண 5 நிமிஷத்துலேயே திரும்பவும் அதை ரெக்கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அது கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டும் சொல்லிகிட்டு இருக்கான். சரி நீ எந்த வெப்சைட்டை ஹேக் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜோங்கும் சொல்கிறான் மூர்த்தி ஹெல்ப் அப்படின்னு சொல்லி. 2 பேரும் வீட்டுக்குள்ளே பாஸ்வேர்ட் போட்டு என்ட்ரு ஆகுறாங்க. ஆல்ரெடி நிறையா பேர் அங்கே இருக்காங்க. லாங் ஃபேஸோடு இருக்கான் இல்லையா, இவன் தான் பாஸ். இவனை நம்ம பாஸ்னே கூப்பிடலாம். 2 பேரையும் அடித்து ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்கானுங்க. 2 பேரும் மும்மரமாக செஞ்சிட்ருக்காங்க. ஜோங் முடிச்சுட்டு நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாஸும் வந்து பார்க்குறாங்க. ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டும் கதறான், இங்கே பாருங்க நான் கண்டுபிடிச்சிடுவேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவனை ஷூட் பண்ணிடுறாங்க. ஜோங் இதை பார்த்து கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணல. இந்த பாடியை எடுத்துருவீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஜியான்ட்ட அப்போ தான் புரிஞ்சுது, நான் மற்றவங்கள மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி பேசும்போது ஜியான் சொல்லிகிட்டு இருக்கா, இங்கே பாரு உன்னோட ஆட்டோபயோகிராஃபிலாம் இங்கே நான் ஒன்றும் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு நீ பொறுமையாரு, எல்லாமே ஒன்று கனெக்ட் ஆகும் பாரு அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பாஸும் ஜோங்கிட்ட ஜின்மேனோட ஃபோட்டோவை காட்டி, இவனை உனக்கு தெரியுமா, இவ்வளோ உனக்கு தெரியுமான்னு சொல்லி ஜியானோட ஃபோட்டோவும் காட்டி கேட்டுட்ருக்காங்க. அந்த சீனை கட் பண்ணால் சிசிடிவி கேமராலேருந்து ஜின்மேனை பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு விஷுவல் இருக்குது. ஜோங்கும் இந்த பக்கமாக வேலை செஞ்சிட்ருக்கான். ரொம்பவே வெயிட் தூக்க முடியாமல் கஷ்டப்படுறான். ஜின்மேன் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஒரு வேலையாக போயிருப்பாங்க. இங்கே ஜோங்கும் ஒரு பென் எடுக்கிறான். அந்த பெனில் தான் கேமரா இருந்திருக்கு. அந்த கேமரா வச்சுட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் தேடிட்டு இருந்திருக்கான், ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. அப்படி என்ன தான் இங்கே இருக்கோ அப்படின்னு சொல்லி ஜோங் கழுப்பாயிட்டு இருக்கும்போது பின்னாடி என்ன அப்படின்னு சொல்லி ஜின்மேன் நின்றுட்டு இருக்கான். இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எப்படியோ ஜின்மேனை சமாளிச்சிடுறான். ஜின்மேனும் அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஃபோனில் மெசேஜ் வந்திருக்கு ஜோங்குக்கு, இன்னும் ஒரு நாள் தான் அவனுக்கு டைம் அப்படின்னு சொல்லி. ஜோங்கும் எனக்கு அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் போகணும், நான் போய் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி வந்துடுறான். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு டோரோட கதவை ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கும்போது அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் வருது. ஜோங்கும் வெளியே சுற்றி முற்றி பார்க்குறேன், யாரும் இல்லை. அப்புறம் தான் அங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறான். அதுக்காட்டியும் ஜின்மேனும் அங்கே வந்துடுறாங்க. நான் எப்போவுமே அங்கே ஸ்டோரேஜ் ரூமில் தான் இருந்துகிட்ருப்பேன், ஜியான் வந்ததும் நாங்கள் பேசணும்ல, அதனால ஸ்பீக்கர் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, நான் சும்மா சுற்றி பார்க்க வந்தேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஜோங் சொல்லிட்டு இருக்கும்போது ஜின்மேனும், நீ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தானே படிச்சிருக்க, என்னோட கம்ப்யூட்டர் ரிப்பேராக இருக்குது, கொஞ்சம் வந்து பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜோங்கு கம்ப்யூட்டர் தான் பார்த்துட்ருக்கான். இதில் மால்வார் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி இது ரெடி பண்ண தர உனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி ஜின்மேன் கேட்கும்போது, ஜியானும் நானும் வேறு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீயும் ஜியானியும் க்ளோஸாக நான் பார்த்ததில்லையே அப்படின்னு சொல்லி ஜின்மேனும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவா, எலிமெண்ட்ரி ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரேஜ் ரூமில் கூட லாக் பண்ணியிருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னவோ நான் டின்னர் வாங்கிட்டு வரேன், நீ பாரு அப்படின்னு சொல்லி ஜின்மேனும் அங்கேருந்து போயிடுறாங்க. இதுதான் ரொம்ப கரெக்டான டைம், நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனும் ஏதோ காப்பி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பின்னாடி ஒரு சிசிடிவி கேமரா ஜோங்க ஃபேஸ் பண்ணியிருக்கு. எல்லா சிசிடிவியும் ஸ்டோரேஜ் ரூம் கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை எல்லாத்தையும் பிளாக் மாஸ்க்கும் பார்த்துட்டு தான் இருக்கான்.
வேலை முடிஞ்சுதா அப்படின்னு ஜோங்குக்கு மெசேஜ் வருது. கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லி அவனும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். ஆல்ரெடி அன்லாக்னு ஒரு மூவி போட்டிருப்பேன். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பார்க்கலன்னா மூவி பிளேலிஸ்ட்டில் அது இருக்கும். மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன் அது சொல்கிறேன் அப்படின்னா அந்த மூவிலையும் இந்த மாதிரி ஹேக்கிங்கை வச்சு பயங்கரமாக ஒரு ஸ்டோரி இருந்திருக்கும். அதனால தான் இப்போ அதே மாதிரி ஜின்மேன் என்னென்ன பண்ணுறானோ அது எல்லாத்தையும் இங்கே மானிட்டரில் செக் பண்ணிட்டு இருக்கான். குட் ஜாப் அப்படின்னு சொல்லி இவனுக்கு மெசேஜும் வருது. அதே நேரத்தில் யாரும் கதவு திறக்கிற மாதிரி இருக்குங்க. ஜோங்கும் கம்ப்யூட்டரில் என்னென்னவோ டைப் பண்ணிட்டு இருக்கான். அவங்க வந்து ஷூட் பண்ணலான்னு ரெடியாக நிற்கும் போது ஜோங் சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாரு, என்னை ஷூட் பண்ணுறதுல உனக்கு ஒரு பிரோஜனமே இல்லைனா இதை உன்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி தான் உயிர் பழைச்சிட்டு இருப்பான். எங்கள் ஜியான்ட்டையும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் பிளான்லேயே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 040 ஃபைல் இருக்கும் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணுறான். ஜோங்க ஜின்மேன் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஜின்மேன் ஏதோ ஃபோனில் கேட்குற மாதிரி இருக்குது. என்ன நினச்சாங்கன்னு தெரில. ஜோங்க கட்டி போட்டிருந்த கயிறை கட் பண்ணி விட்டுட்டு பாத்ரூம்குள்ளே வராங்க. அதோட ஃபுட்டேஜ் கட் ஆகுது. மீதி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பென் கேமரா வச்சுருப்பான் இல்லையா, அதை காமிச்சிட்டு இருக்கான். நான் எப்படியும் அவனோட அங்கலை கொனன்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஃபுட்டேஜை இப்போ ப்ளே பண்ணுறான். ஜின்மேன் ஃபோனில் ஆடியோ கேட்டுட்ருக்காங்க. அந்த ஆடியோவில் ஜியான் கதறிட்டு இருக்கான், என்னை காப்பாற்றுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி. இங்கே ஜொங்கும் மிரட்டிட்டு இருக்கான், பாபிலோன் அவனை கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லி. அதான் அந்த லாங் ஃபேஸ் மேன் கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இங்கே பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், ஜியானுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, நீ சொன்ன மாதிரி நான் செய்கிறேன், உன்னோட ப்ராமிஸை கீப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜின்மேனா அவனோட கயிறை கட் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து போய் பாத்ரூமில் சூசைட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து ஜொங்கும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஜியான் அந்த மாதிரி கதறின விஷயமே நடந்திருக்காது இல்லையா, அதை எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது வெறும் டீப் ஃபேக் தான், உன்னை என்ன பேச வைக்கணும்னு நினைக்கிறேனோ அதை பேசுனா போதும், எல்லாமே நடந்துடும் அப்படின்னு சொல்லி ஜியான் முன்னாடியே அவளோட வாய்ஸை வேறு மாதிரி பேச வச்சு காமிக்கிறான். ஜியானும் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ட்ரிக்கிக்காக உன்னோட அங்கிள் ஏமாந்து போனாங்க அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசும்போது ஜியானுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கா. அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவுறா. இங்கே ஜியானும் பேசிகிட்டு இருக்கா, நீ உயிரோடு இங்கேருந்து போவேன்னு நினைக்கிறியா, நீ என்னை கொன்ன அடுத்த நிமிஷமே அங்கே ஒரு லேடி சண்டை போட்டுட்டு இருந்தால, அவன் உன்னை கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன வளர அப்படின்னு சொல்லி ஜோங் கேட்டுட்டு இருக்கும்போது ஜியானும் சொல்ல ஆரம்பிக்கிறா, மறந்துட்டியா, எனக்கு நீ தான் சொன்ன க்ரீன் கோடை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது தான் அவங்களோட டியூட்டி அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க கண்டிப்பாக உன்னை கொண்டுடுவாங்க, இங்கேருந்து உன்னால் உயிரோடு போக முடியாது. உனக்கு ஞாபகம் இருக்கா, கொஞ்சம் நேரம் முன்னாடி நம்மளோட ட்ரோன் கொல்ல வந்துச்சே, அவங்க உன்னோட உயிரை பற்றி கவலையே படலை, நீ செத்தாலும் இங்கே யாரும் கவலைப்பட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, லூஸ் மாதிரி வளராத, இந்த மூர்த்தி ஹெல்ப் பண்ண உன்னோடதுன்னு நினச்சியா, சில மணி நேரத்துக்கு முன்னாடி உன்னோட அங்கிள் யாருன்னே உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இங்கே பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கான். ஜியானும் சொல்லிட்டு இருக்கா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உன்னை பார்க்கணுமே, நல்ல வேலை பேண்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நக்கல் அடிச்சிட்டு இருக்கா. ஜொங்குக்கு இங்கே ரொம்பவே கடுப்பாகுது. துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்துட்டான். கோத்தில் ஷூட் பண்ண வரும்போது ஜியானும் எப்படியோ சண்டை போட்டு அங்கேருந்து கீழே குதிச்சு ஓடிடுறா. இங்கே ஜொங்கும் துப்பாக்கி எடுத்துகிட்டு ஜியானை தான் தேடிக்கிட்டு இருக்கான். இங்கே ஜியான் ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கா. அவங்க அங்கிள் சொல்லியிருப்பாங்க, சுற்றி இருக்க விஷயங்களை வச்சு உன்னை நீ காப்பாற்றிக்கோ சர்வே பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறா. ஏதோ ஒரு லிக்விட் எடுத்துகிட்டு இருக்கான். அதே நேரத்தில் இங்கே ஷூட்டர் தான் காட்டுறாங்க. அவன் வேற யார்ட்டையோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். நான் நிறையா தடவை ஜியானை கொல்ற மாதிரி போயிட்டேன், ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ என்ன கொல்ல வேணாமா, ஒரு வேளை முன்னாடியே கொல்லுந்தா என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி பயங்கர கடுப்பாக தான் பேசிகிட்டு இருக்கான். ஷூட்டர் இருக்க காருக்கு பின்னாடி நிறைய கார்ஸ் வந்து நிற்குது. சூப்பராக ஒரு ஜீப்பும் வந்து நிற்குது. அதுலேருந்து ஒருத்தன் இறங்கி வரான். கோல்ட் காஃபியை கையில் வச்சுட்டு ஏதோ ஜாலியாக பிக்னிக் வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஷூட்டருக்கும் அவனுக்கும் ஏற்கனவே தெரியும் போல். அப்படியே கட் பண்ணால் இங்கே ஜோங் ஜியானை தேடிட்டு இருக்க தான் காமிக்கிறாங்க. ஜோங்கும் சொல்லிட்டு இருக்கான், என்னை ரொம்ப வெறுத்துறாத ஜியான், உன்னோட அங்கிள் ரொம்பவே மோசமானவங்க, அவங்க நிறைய பேர் கொண்டிருக்காங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் குட்டாக இருக்குமா பேடாக இருக்குமாங்கிறது முக்கியம் கிடையாது, ஸ்ட்ராங்காக இருக்குமா வீக்காக இருக்குமாங்கிறது தான் முக்கியம். ஃபுட் செயினில் யார் டாப்பாக இருக்காங்களோ அவங்க தான் சர்வே பண்ண முடியும். நான் விரிச்ச வலையில் அவங்க அங்கிள் விழுந்துட்டாங்க. அப்படி பார்த்தா நான் தான் ஜின்மேனோட ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி பேசி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஜியான் விரிச்ச ட்ராப்லாம் இவன் மாட்டிக்கிறான். ஜியானும் ஜொங்க தலைகீழ கட்டி போட்டுட்டு இருக்கா. இங்கே இவனும் ப்ளீஸ்னு கெஞ்சிட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னை என் அங்கிளோட கம்பேர் பண்ணுவேன், அவங்க கால் தூசி கூட நீ சமம் கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போட்டு அடிச்சிடுறா. முன்னையே தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவளோட காயத்துக்கு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா. ஏன் இப்போ ஜியானை தனியாக விட்டுட்டு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிளாக் மாஸ் சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி அவளோட விஷயங்களை அவள் தான் ஃபேஸ் பண்ணும், அப்போ தான் சர்வே பண்ண கற்றுக்குவா அப்படின்னு சொல்லி. பிளாக் மாஸ்க்கும் செவத்தில் ஏதோ தட்டி பார்த்துட்டு இருக்கான். நம்ம கிட்ட இருக்கிறதே வெறும் 12 புல்லட் தான், இன்னும் நிறைய பேர் வருவாங்க, எப்படி சமாளிக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பிளாக் மாஸ்க் ஒரு சுத்தியால வச்சு அங்கே இருக்க செவத்தை உடைக்கிறா. உள்ள நிறையா வெப்பன்ஸ் இருக்குது. முன்னையும் அதை பார்த்து சிரிக்கிறா.
அங்கே 2 பிக்னிக் வந்தவங்கள தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பேசான்ட்டு நானே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு இந்த ஷூட்டரும் பாபிலோன் கூட இருந்து எது செஞ்சாலும் லீகல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தனியாக போகிறது நல்லது இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீ சொல்கிறதும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு பெரிய வேன் வந்து நிற்குது. அந்த வேன்லேருந்து தான் ஒரு டிவைஸ் எடுத்திருப்பாங்க. அது ஒரு ரோபோட் கம்ப்யூட்டர் மாதிரி ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இதுவே நம்ம செய்கிற வேலைலாம் செஞ்சிச்சுன்னா அப்போ நமக்கு வேலை இல்லாமல் போயிருமே அப்படின்னு சொல்லி அந்த ரோபோவும் பயங்கர ஸ்ட்ராங்காக வேறு இருக்கா, வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ரோபோவும் போது கூட நிறைய மனுஷங்களும் போயிட்டு இருக்காங்க. இங்கே ஷூட்டர் வாக்கி டாக்கியில் சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஜியானை யாரும் கொன்றாதீங்க, அவள் உயிரோட வேணும், வேணா கையை காலை உடச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கே பிளாக் மாஸ்க்கும் முன்னிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். இந்த வீடு வேணா பார்க்கறதுக்கு நார்மலாக இருக்கலாம், ஆனால் இது ஒவ்வொரு இடத்துலையுமே நம்மளை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் தான் இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கிட்டோன்னா சர்வே பண்ண முடியும். இப்படி பேசிட்டு ஒன்று ஆக்டிவேட் பண்ணி விடுறான். வீடு ஃபுல்லாக ஷெல்டர் மாதிரி அயனால க்ளோஸ் ஆகுது. இது தூரத்துலேருந்து ஷூட்டரும் பார்த்துட்றான். உடனே எல்லாரும் சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே எல்லாரும் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்காங்க. மிசைல் வச்சு அடித்தா மட்டும்தான் இது டேமேஜ் ஆகும், மற்றபடி இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பிளாக் மாஸ்க் சொல்லிட்டு இருக்கான். மூட்ரு அந்த டைமில் ரோபோட்டாகவும் உள்ளே வந்துடுது. மின்னையும் அந்த ரோபோட்டாக ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறா. அதுக்கு ஒன்றுமே ஆக மாட்டுது. இங்கே அங்கேயும் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கு. பிளாக் மாஸ்க்கும் மின்னையும் இன்னொரு இடத்துல போய்க்கிறாங்க. அங்கே ஒரு அயன் கேட் மாதிரி ஒன்று மூடிடுது. இந்த ரோபோட்டாக என்ன பண்ணிடுது, கேட்டு மூட விடாமல் இடையில நின்றுக்குது. அதுக்காட்டியும் அந்த சோல்ஜர்ஸும் வந்துடுறாங்க. சாரி, நாட்டை காப்பாற்றுறவங்க தான் சோல்ஜர்ஸ், இவங்க கிடையாது. இந்த கூலிப்படை ஆட்களும் அங்கே வந்துடுறாங்க. பரவாயில்ல, இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ உள்ளே போக சேஃபா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உள்ளே போகலான்னு சொல்லவும் அந்த கேப்குள்ளே எல்லாரும் வந்துடுறாங்க. இங்கே ஷூட்டரும் தனியாக ஜின்மேன் எப்போ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணா, அதானே எங்கள் வேலைலாம் சீக்கிரம் முடிக்க விட்டுற மாட்டானுன்னு கெட்ட வார்த்தையில் திட்டிகிட்டு இருக்கான். இங்கே அப்படியே மின்னையும் பிளாக் மாஸ்கையும் தான் காமிக்கிறாங்க. மின்னேயி பிளாக் மாஸ்க் கிட்ட ஒரு துப்பாக்கியை தூக்கி போட்டுட்டு, இனிமே உன்னை நீ தான் காப்பாற்றிக்கணும், செத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதே நேரத்தில் பேஸ்மெண்ட்டில் ஜியானை தான் காமிக்கிறாங்க. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே குழம்பி போயிருக்கா. முன்னாடி ஒரு புக் மாதிரி ஒன்று இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அவளுக்கு 2 சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்னா அவளுக்கு தேவைப்படுற புதுசான ஐடென்டிட்டியோட ஒரு இடமும் இருக்குது தப்பிச்சு போக. இன்னொன்று, இவளுக்காக சண்டை போடுறவங்களுக்காக இவளும் சேர்ந்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி ஜியானும் அந்த பேப்பரில் போட்டிருந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து பார்க்குறான். நிறையா பணம், புதிய ஐடென்டிட்டின்னு எல்லாமே இருக்குது. அவளும் அங்கேருந்து கிளம்பலான்னு போகிறான். ஆனால் அவளுக்கு மனசு வரல. போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் இங்கே ரோபோட்டாக தான் காட்டுறாங்க. அது அந்த ஷீல்டை ஓட்ட போட ஆரம்பிச்சிருச்சு. முன்னையும் பிளாக் மாஸ்க்கும் ஒரு மாஸ்க் எடுத்து மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க நினச்ச மாதிரியே அந்த ரோபோட் வெளியே ஒரு கேஸ் லீக் பண்ணுது. ஸோ இவங்களும் வேறு வழி இல்லாமல் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. ரோபோட் கீழே விழுந்துருது. அதே நேரத்தில் முன்னை வெளியே வந்துட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறா. சண்டைலாம் வெறித்தனமாக இருக்கும். ஏன்னா அத்தனை பேர் இருப்பாங்க. ஒரே ஆளாக எல்லாரையும் சமாளிச்சுட்டு இருப்பா. ஒரு கட்டத்தில் அவளுக்கும் அடிபட்டுரும். இப்போ இதே நேரத்தில் இவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஜியானும் வந்துடுறா. முன்னையே தனியாலாம் அங்கே இருந்த எல்லாரையும் சண்டை போட்டு கொண்டுற ஒரே ஒருத்தனை தவிர அவன் ரொம்பவே டஃப் கொடுக்குறான். முன்னைக்கு அடிபட்டிருக்கனால சமாளிக்க முடியல, இல்லாட்டி அவனையும் போட்டு தள்ளியிருப்பா. ஜியானும் ட்ரிகர் எழுத ஆக்டிவ் ஆகும்ல, அந்த பாம்பை தூக்கி போட்டுறாங்க. முன்னையும் எப்படியோ உள்ளே வந்துடுறா. அவளை சேஃபாக மறைச்சிக்கிறாங்க. பாம்பும் வெடிக்குது. ஹாலில் இருந்த எல்லாருமே காலி போகல. இங்கே அப்படியே மின்னையை காமிக்கிறாங்க. அவளுக்கு ரொம்பவே ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. பிளாக் மாஸ்க்கும் ஜியானும் மின்னிக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் போட்ட பாம்பில் அந்த ரோபோட் உடஞ்சி போயிடுச்சு, நல்ல வேலையா. அதனால ஷூட்டருக்கும் அவங்க ஆளுங்களுக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியல. இவ்வளோ நடந்த பிறகும் மலை மாடு மாதிரி ஒருத்தன் வரான். வந்ததும் மின்னையை தான் ஷூட் பண்ணுறான். ஜியானும் கத்திட்டு இருக்கா. பாம்பு வெடிச்சு அவன் சாவல போல. அங்கேருந்து ஜியானை இழுத்துட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஜியானும் சண்டை போடுறா. அவளை ஒரு வழியாக கீழே தள்ளிடுறான். பிளாக் மாஸ்க் இடையில வர அவனுக்கும் நல்லாவே அடி விழுகுது. ஜியானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறா. ஜியானை அடித்து கீழே போட்டுடுறான். அவனும் கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கான். என்னோட அழகான ஃபேஸ் எப்படி பண்ணிட்டேல, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது வாக்கி டாக்கியில் ஷூட்டர் தான் கேட்டுட்டு இருக்கான். இவனும் சொல்கிறான், எல்லாமே என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கான், என்னை தவிர யாரும் உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லி. எனக்கு அவள் உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஜியான் உங்களுக்கு உயிரோட தான் கிடப்பா, ஆனால் அவளோட பாதி முகம் எனக்கு அப்படின்னு சொல்லி அதை கிழிக்கிறதுக்காக கத்தி வாங்கிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு மயங்கி விழுந்துடுறான். ஜியானும் எட்டி பார்க்குறா. பேசன் தான் நின்றுட்டு இருக்காங்க. மாஸ்டர் நீங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறா. ரொம்பவே பயந்து போயிருக்கா இல்லையா. பேசனை ஹக் பண்ணிட்டு இருக்கா. பேசன் சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு டைம் கிடையாது, பேல் ஒன்று கொல்றதுக்காக வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது யார் பேல் அப்படின்னு சொல்லி ஜியானு கேட்குறா. அவள் தான் உங்கள் அப்பா அம்மாவை கொன்னவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் ட்ரோன் வீடியோ எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த வீடியோ ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான்.
அவன் தான் பேல் போல. அதே இடத்துல ஜொங்க அப்ரோச் பண்ண பாஸும் நின்றுட்டு இருக்கான். அவ்வளோ பெரிய ட்ரோனை வெறும் உண்டிகோலை வச்சு சமாளிக்கிறாளா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா தான் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா 14 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறதான் காமிக்கிறாங்க. ஜின்மேனும் உங்க டீம்மேட்ஸும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தரை காப்பாத்தி சேஃபா கூட்டிட்டு போறதுதான் இவங்க வேலை போல. உயிரை கொடுத்து காப்பாத்திட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் தான். இப்போ ஷூட்டராக இருக்கான் இல்லையா, அவனும் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக தான் இருந்தான். அந்த ஷூட்டரை இன்னொருத்தன் கொல்ல போக கரெக்டாக வேற ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து காப்பாத்துறாங்க. நல்ல காரியம் செஞ்சு அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரையும் சுற்றி வரைச்சிடுறாங்க. 3 பேர் சாகடிக்க போகிற அந்த நேரத்தில் அவங்க 3 பேரையும் ஷூட் பண்ணுறான். அது வேற யாரும் இல்லை, பேல் தான். பேல் சொல்லிட்டு இருக்கான், பில்டிங்கை யாரும் கிளைம் பண்ணி வராதபடி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் நம்ம பசங்களை கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜின்மேனை தான் காட்டுறாங்க. இப்போ இருந்த எதிரியெல்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சாச்சு. காரு விட்டு வெளியே இறங்கி வரான். அங்கே நிறைய பேர் இன்னும் வந்துட்டு தான் இருக்காங்க. தலைவன் பேசனும் அங்கே தான் கெத்தப்படுத்திட்டு இருக்கான். அவனும் மிலிட்ரி ஆஃபீஸர் தான். இங்கே ஷூட்டரும் அவனை காப்பாற்றின மிலிட்ரி ஆஃபீஸரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. பேல் இருக்க வரைக்கும் யாராலையும் இங்கே வர முடியாதுன்னு சொல்லி பயங்கர பில்டப்லாம் கொடுத்துட்டு இருக்கான். அந்த இன்னொரு மிலிட்ரி ஆஃபீஸரும் அங்கேருந்து ஏஞ்சி போயிட்டுருக்காங்க. இங்கே ஷூட்டரும் சொல்கிறான், இப்போ நான் நரகத்தில் இருந்திருப்பேன், நீ மட்டும் என்னை காப்பாற்றலனா அப்படின்னு சொல்லும்போது அது இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு போயிடுறான். இந்த கோட்ஸ்லாம் அவங்களுக்குள்ள வழக்கமாக சொல்லிக்கிறது. இந்த மிலிட்ரி ஆஃபீஸரும் கீழே வந்து பார்த்தா நிறையா சிவிலியன்ஸ்லாம் இறந்து கிடக்குறாங்க. அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. இதெல்லாம் யார் பண்ணுறா அப்படின்னு உள்ளே வந்து பார்த்தா பேல் தான் பண்ணிட்டு இருக்கான். சிவிலியன்ஸை கொல்லக்கூடாது, இது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நான் கொல்லலையே, இவன் தான் கொன்னான் அப்படின்னு சொல்லி அவன் கையில் துப்பாக்கி வச்சு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷூட்டரும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிப்பான்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி, இப்போ இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ஷூட்டர் மிலிட்ரி ஆஃபீஸர் கேட்டுட்டு இருக்கும்போது பேலும் பார்க்குறான். ஷூட்டர் அவனோட உயிரை காப்பாற்றின அந்த ஆஃபீஸரையே போட்டு தள்ளிடுறான். இதுலேருந்து இவங்க எவ்வளோ மிருகத்தனமாக நடந்துக்கிறாங்கங்கிறத சொல்கிறாங்க. ஜின்மேனும் சில போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே நடந்த சண்டையில் தான் இந்த மிலிட்ரி ஆஃபீஸரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பிளேட்டையே மாற்றி போடுறான். ஜின்மேனும் இறந்தவங்களுக்காக வேண்டிக்கிறாங்க. அதே நேரத்தில் வேறு யாரோ வர மாதிரி இருக்குன்னு துப்பாக்கியை திருப்புறாங்க. யாரும் ஷூட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே நிற்கிறது ஒரு குட்டி பையன் துப்பாக்கியோட. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே பேல் அந்த குட்டி பையனை கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் கொண்டுறான். ஜின்மேனும் திரும்ப நின்று முறைச்சிட்டு இருக்காங்க. எந்த விட்னஸுமே இருக்கக்கூடாது அதான் அப்படின்னு சொல்லி பேலும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே கட் பண்ணால் கோர்ட்டில் நடக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த சீன் ஆல்ரெடி ஒரு எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். அந்த லேடியும் கேட்டுட்ருக்காங்க சிவிலியன்ஸை அவங்க கொண்ட மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. இங்கே ஷூட்டர் சொல்லிட்டு இருக்கான், எத்தனை தடவை சொல்கிறது, அந்த மாதிரி நான் எதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடித்து பேசிகிட்டு இருக்கான். ஜின்மேனையும் கூப்பிட்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஜின்மேனும் ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறான். ஷூட்டர் சொல்லியிருப்பான், அவன் மட்டும் இல்லைன்னா நான் உயிரோடையே இருந்திருக்க முடியாது, எல்லாத்த விடவும் நம்மளோட உயிர் தானே நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசியிருப்பான். அதே நேரத்தில் பாஸும் கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுருப்பாங்க. கோர்ட்டில் கேட்கும்போது ஜின்மேனும் நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த நாயை இப்போயே கோத்து விட்டுருந்தா இவ்வளோலாம் பண்ணியிருக்குமா? பாஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொன்னதை பற்றி தான் நினச்சி பார்க்குறான். ஒரு கண்டிஷன், இனிமேல் என்னோட எந்த ஆப்ரேஷன்லேயும் அவன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது பாஸும் சரின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டும் பேலுக்கு சாதகமாக வந்துடுது. எல்லாரும் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்காங்க. ஜின்மேன் கடுப்பில் தான் வந்துட்டுருக்கான். பத்தாக்குறைக்கு ஷூட்டர் வேற. நம்மளோட லீடர் எப்போவுமே நேர்மையை கடைப்பிடிக்கிறவர் இன்னைக்கு பொய்லாம் சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் வாயை மூட்றியா அப்படின்னு சொல்லி பேசின் கத்திட்டு இருக்கான். ஷூட்டரும் பேசன் பக்கத்தில் போய் பேசும்போது தயவு செய்து பக்கத்தில் வராத, பல்லு விலகனே அப்படின்னு சொல்லி பங்கமாக கலாய்ச்சி விட்டுட்டு இருக்கான். 2 பேரும் சண்டை போடுற மாதிரி போகும்போது பேசன் டக்குன்னு கழுத்தில் கத்தி வச்சிடறா. கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஜின்மேன் கத்தவும் சரின்ட்டு சொல்லிட்டு அந்த இடமே அமைதியாகுது. புதுசாக ஒரு மிஷின் கொடுத்துருக்காங்க. இங்கே ஜின்மேன் கேட்டுட்ருக்காங்க, நான் தான் என்னோட ஆப்ரேஷனுக்கு பேல் வேணான்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லும்போது நானும் என்னோட ப்ராமிஸை காப்பாற்றணும் தான் நினச்சேன், ஆனால் இது ரொம்ப பெரிய மிஷின், ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமும் கூட. ஸோ கண்டிப்பாக பேல் இருக்கிறது நல்லதுதான், புரிஞ்சுக்கோ. இந்த மிஷினில் நம்ம லூஸ் பண்ணிடவே கூடாது, இதனால பெரிய லாஸ் வரும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஜின்மேனும் சரின்னு சொல்லி கடுப்பில் இருக்கான். பாஸும் ஒரு ஃபோட்டோவை காமிச்சு இவனை உயிரோட கொண்டு வா, பேல் இவனை கொல்றது காட்டியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த மிஷினுக்காக எல்லாரும் வந்து இறங்கிட்டாங்க. இங்கே ஜின்மேனும் பேலை கூப்பிட்டு இங்கே பாரு, தேவையில்லாமல் யாரையும் கொன்னுட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்கே பேல் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். எனக்கு ஆன்சர் பண்ண அப்படிங்கும்போது கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறான். நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எழுத்து பிடிச்சி கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, அந்த கோர்ட்லேயே நீங்கள் என்னை மாட்டி விட்டுருப்பீங்க தானே, நீங்கள் என்னை கொல்ல நினைக்கிறீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இங்கே நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ண அப்படின்னு சொல்லி ஜின்மேன் சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் எதுவுமே பேசாமல் போயிடுறான்.
பேல் பண்ணுற இந்த கேவலமான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணவே சில பேர் அவன் கூட இருப்பாங்க. அதே மாதிரி ஜின்மேனுக்கு சப்போர்ட் பண்ணவும் சில பேர் இருக்காங்க. 2 சிவிலியன்ஸ் இருக்காங்க. போயும் போயும் பேல் கண்ணில் போய் பட்டு தொலைச்சிடுறாங்க. இவன் கையிலேயே மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். டிஃபென்ஸ்க்கு ஷூட் பண்ணுறது தப்பு இல்லை இல்லையா? அதனால பேல் என்ன பண்ணுறான், அவங்க கிட்ட ஒரு கத்தி கொடுக்குறான். இவங்கெல்லாம் பயங்கரமான வெப்பன்ஸ் வச்சுக்கிறாங்க. பாவம் அவங்களும் உயிர் தப்பிக்கிறதுக்காக கத்தியை வச்சு போராடிட்டு இருக்காங்க. இங்கே பேலும் அவங்கள கொண்டு ரசிச்சிட்டு இருக்கான். ஜின்மேனோட இந்த மிஷன் ஒருத்தவங்கள கூட்டிகிட்டு வரணும் உயிரோட, அதுதான் இல்லையா? ஸோ அவனும் மெயினான ஆளை கண்டுபிடிச்சிடுறான். ஜின்மேன் ஒருத்தவங்கள பிடிக்க வந்திருப்பாங்க இல்லையா? அவன் பயங்கர மோசமானவன். ஒரு ரூமில் நிறையா பொண்ணுங்க பாவம் அழுதுட்டு இருக்காங்க அரைக்குறை ட்ரெஸ்ஸோட. எங்களை எப்படியாவது காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற யார்கிட்ட, பேல் கிட்ட தான். அவன் சும்மாவே எல்லாரையும் கொன்று சாகடிச்சு சந்தோஷப்படுறவன் இப்படி மாட்டவும் ஒரு குண்டு தூக்கி உள்ளே போட்டு விட்டுறான். அவங்களும் வெடிச்சு அங்கேயே இறந்து போயிடுறாங்க. ஜின்மேனும் அங்கே வந்து பார்த்துட்டு இதை நீ தானே பண்ண அப்படின்னு சொல்லி பேல் கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்காங்க. துப்பாக்கி எடுத்து பேலை நீட்டும் போது பேலும் அவன் துப்பாக்கி எடுத்து நீட்டுறான். இங்கே 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா? அவங்க ஆப்போசிட்டாக துப்பாக்கி வச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, முதல்ல இந்த மிஷினை முடிச்சுட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே ஜின்மேன் அந்த இடத்த சுற்றி வேற யாராவது எனிமிஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஜின்மேனை ஒரு பொண்ணு கொல்ல வரா. ஆனால் ஜின்மேன் அவளை கொல்லலை. அவள் ரொம்பவே பார்க்க பாவமாக இருக்கா. வேற யாரும் இல்லை, மின்னேயி தான். இந்த பொண்ணையும் பிடிச்சிட்டு வந்து கஷ்டப்படுத்திருப்பான் போல். இப்போ முன்னையும் கேட்டுட்ருக்கா, என்னை கொல்றதுனா இப்போயே கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஜின்மேன் யார் நீ அப்படின்னு சொல்லி கோட்டெல்லாம் எடுத்து பொத்தி விட்டுட்டு இருக்கான். இங்கே ஒரு பக்கம் அந்த பில்டிங்கை வெடிக்க வைக்கிறதுக்காக நிறையா பாம்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜின்மேனும் எதுவும் பேசாத அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சைகை காட்டுறாங்க. இங்கே எல்லா ஆஃபீஸர்ஸும் பாம்லாம் செட் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இங்கே எல்லாரும் வந்த வேலை முடிஞ்சதுன்னு கிளம்பிட்டாங்க. ஜின்மேனும் அவனோட கொலீக்ஸ் கிட்ட அங்கே போயிட்டு பேலுக்கு இன்வெஸ்டிகேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் போங்க நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் அமுச்சு வைக்கிறாங்க. பேலும் ஜின்மேனை பார்த்துட்டு தான் அங்கேருந்து போகிறான். இங்கே ஜின்மேனும் அந்த பில்டிங்க்கு வந்துடுறான். மின்னையை காப்பாற்றுறதுக்காக உனக்கு வாழணுமான்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு சொல்லி மின்னையும் தலையாட்டுறா. சரி வா என் கூட அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு பேல் வந்துடுறான். ஜின்மேன் இந்த வேலை தான் பண்ணுறான்னு சென்ஸ் பண்ணிட்டான் போல், ஷூட் பண்ணுறான். மின்னையும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறா. இப்போ பேல் தான் பேசிகிட்டு இருக்கான். நான் ஏன் இந்த வேலையை சூஸ் பண்ணேன் தெரியுமா? எனக்கு கொள்றதுனா ரொம்ப பிடிக்கும்டா. சிம்பிளான ரூல்ஸோட நிறையா மணி கொடுக்கும்போது நான் ஏன் இந்த வேலையை செய்யக்கூடாது? நீ ஒன்றும் சரியானவன் மாதிரி பேசாத, நம்ம 2 பேரும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி பேலும் சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஜின்மேனும் பேலும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமாக சண்டை போயிட்டு இருக்கு. இந்த சண்டை காட்சிகள்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். பேலும் ஜின்மேனை கொல்ற அளவுக்கு போயிடறான். கரெக்டாக ஒரு புல்லட் வந்து பேலோட கண்ணில் இறங்குது. யாருன்னு பார்த்தா முன்னே தான் ஷூட் பண்ணியிருப்பா. அவள் ஒரு பக்கம் நடுங்கிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் கன் எடுத்து ஷூட் பண்ணதுனால இங்கே ஜின்மேனும் பேல் அடிக்கும்போது பேல் சொல்லிட்டு இருக்கா, நல்லா கேட்டுக்கோ, எனக்கு கொல்லணும்னு நினச்சா இப்போயே கொன்னுரு. ஒருவேளை நீ மட்டும் என்னை கொல்லாமல் விட்டுட்டேன்னா நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னோட ஃபேமிலின்னு ஒருத்தர் விடாமல் எல்லாரையும் கொல்லுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜின்மேனுக்கு இன்னும் கடுப்பாகுது. போட்டு கொல்ல நினைக்கும் போது பாம் வெடிக்கிறதுக்கு வேற கொஞ்சம் செகண்ட்ஸ் தான் இருக்குது. சரின்னு சொல்லி 2 பேரும் அவனை அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாங்க. தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே அவன் மயங்கி தான் போயிருப்பான். பாமும் வெடிச்சிருக்கும். பேலும் இறந்துட்டான். இங்கே ஜின்மேனை தான் பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜின்மேனும் சொல்கிறாங்க, மீதி உயிரோடு இருந்தவங்களாம் என்னை அட்டாக் பண்ண வந்துட்டாங்க. பேல் தான் நல்ல வேலையாக என்னை வந்து காப்பாற்றினான். நடந்த சண்டையில் நான் மட்டும் தப்பிச்சிட்டேன். பேலோட பாடியை ரெக்கவர் பண்ணலான்னு நினைக்கும் போது பாம் வேறு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. டைம் கிடைக்காததுனால அங்கேருந்து வெளியே வரதா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அங்கே இருக்க எல்லாரும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுறாங்க ஜின்மேன் தான் பேலை போட்டு தள்ளி இருக்கணும்னு. ஏன்னா இவங்க 2 பேருக்கு தான் ஆகவே ஆகாது இல்லையா? இங்கே பாஸும் விட்டுறாங்க. இங்கே ஜின்மேன் பாஸ் கிட்ட வந்துட்டு எனக்கு பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த ஷூட்டர் பயங்கரமான பாய்சன் பாட்டிலாக இருக்கான். ஏன்னா இப்போ பேல் இருந்ததுக்கு அவனோட கபோர்டில் ஏதாச்சும் தேருமான்னு பார்த்துட்டு இருக்கான். ஒரு வாட்சும் இருக்குது கோல்டன் கலரில், அதை எடுத்து கையில் கட்டிக்கிறான். பேல் இறந்துட்டதா தானே எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு முன்னாடி மரியாதை செலுத்திட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஜின்மேன் போனதுக்கப்புறம் இந்த பாஸும் யாருக்கோ கால் பண்ணி ஜின்மேனை யாராவது கண்காணிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிட்ருக்கான். ஜின்மேனும் ஒரு பப்ளிக் பிளேஸில் அவனோட வீட்டுக்கு போகலான் தான் இருக்கான். அவனுக்கு யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அதே நேரத்தில் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் கீழே சாவியை போட்டு போகிறாங்க. ஜின்மேனும் அந்த சாவியை எடுத்துக்கிறான். எப்படியும் அவங்களுக்கு தெரியாமல் வந்தானான்னு தெரியல. ஜின்மேனும் அந்த சாவியை எடுத்துக்கிறான். வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு அவங்க அண்ணாவுக்கு தான் கால் பண்ணுறான். அவங்க அண்ணாவும் உன்னோட வாய்ஸு கேட்டு 8 வருஷம் ஆச்சுடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் மாற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சீசைடில் இவங்க அண்ணா கண்டுபிடிச்ச மாதிரி லைக் அப்படி நடக்கல, இதுதான் நடந்துச்சு போல். ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் ஜின்மேனை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ரொம்பவே எமோஷ்னல் ஆகுறாங்க. ஜின்மேனும் அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறான்.
கீழே ஒரு குட்டி பாப்பா நின்னுட்டு இருக்கா. "உன்னோட பேர் என்ன?" அப்படின்னு சொல்லி ஜின்மேன் கேட்கும்போது, "ஜியான்" அப்படின்னு சொல்றா. ரொம்பவே கியூட்டா சிரிக்கிறா. ஜின்மேனும் அவள பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படியே டைட்டில் கட் பண்ணா, இங்க ஷூட்டர் தான் தனியா ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு யாரோ வராங்க. கன்ன நீட்டிட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்ல, "பெல் நீயா?" அப்படின்னு சொல்லி கையில போட்டிருக்க கோல்டன் வாட்சை மறைச்சிட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது. மீதி 2 எபிசோட ஒரே பார்ட்டா பார்த்துடலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம், ஸ்பாட்டிஃபை லிங்க்லாம் கீழே இருக்குது. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் சப்போர்ட் ரொம்பவே தேவைப்படுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.